This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் நமக்கு பெருமகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்கும் அமெரிக்கானாலே ஒரு கனவு இல்லையா? நிறைய பேருக்கு அது கனவு. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலலாம் செலவு பண்ணி அமெரிக்கா போயிட்டு கொஞ்ச நாளில் ட்ரம்ப் தூக்கி வெளியே போட்டார் இல்லைங்களா? ஸோ அங்கே இருக்கிற பிரம்மாண்டம் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு முறையாவது அந்த மண்ணில் கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, இப்படி கனவாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, அங்கே அதை நினச்ச உடனே நமக்கு வந்து ஹாலிவுட் படம், வளவளப்பான சாலைகள், வானுயர்ந்த கட்டிடங்கள் இவையெல்லாம் நினைவுக்கு வரும். அங்குள்ள மக்கள் வாழும் சொகுசான வாழ்க்கை குறித்து நினைப்போம். ஆனால் அமெரிக்காவில் பிற நாட்டு குழந்தை தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்படுவது குறித்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற பெயரில் படமாக தயாரித்திருக்கிறார் இந்தியரான விவேக் ராமசாமி. இயக்கியிருப்பவர் மோஹித் ராம்சந்தானி. ஆரி லோப்ஸ், ரெனாட்டா வேகா, ஆல்பெர்ரோ காஸ்ட்ரோ உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள். லிசா கர்னாட் இசை அமைத்துள்ளார். அலெஜாண்ட்ரோ காஸ்ட்ரோ ஒளிப்பதிவு செய்துள்ளார். கடந்த ஆண்டு அமெரிக்காவில் வெளியான இந்த படம் இந்தியாவில் இந்தி, தெலுங்கு, தமிழ் மொழிகளில் வெளிவருகிறது. ஆஸ்கார் விருது போட்டியில் இடம்பெற்ற இந்த படம் மெக்சிகோ நாட்டிலிருந்து கடத்தி வரப்படும் ஜீசஸ் என்ற சிறுவன் கொத்தடிமை தொழிலாளர் ஆக்கப்படுவதும் அதிலிருந்து அவர் மீள்வதும் தான் கதை. இது குறித்து தயாரிப்பாளர்களில் ஒருவரான ரூபர் பார்க்கர் கூறியதாவது: அமெரிக்க நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வைத்து எடுக்கப்பட்ட படம் இது. இந்திய நாட்டை பற்றி வெளிநாடுகளில் படமாகவோ டாக்குமெண்ட்ரிகளாகவோ காட்டும் பொழுது அதை ஒரு வறுமையின் சின்னமாகவும், பசியின் கொடுமையில் குழந்தைகள் தவிப்பதாகவும், குடிசைப்பகுதி பிச்சைக்காரர்கள் என்றுதான் படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். அதேபோல் அமெரிக்காவிலும் இன்னொரு மறுபக்கம் இருக்கிறது என்பதை சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் உலகிற்கு உணர்த்தி இருக்கிறது. பல போராட்டத்திற்கு பிறகு இந்த படம் அமெரிக்காவில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. உலகின் சொர்க்க பூமி என்று கூறப்படும் அமெரிக்காவில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறது என்று அன்புள்ள பிரபல ஹீரோக்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அந்த படம் தற்பொழுது இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும் வெளியிடப்பட இருக்கிறது என்றார். இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு மிக்க நன்றி. இது போன்ற விஷயங்களை, உலகளாவிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.